अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। மேடையில் வீட்டிற்கும் மூத்த துறைகளுக்கும் ஏனைய சகோதர துறைகளுக்கும் பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே சுவாமி அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு மகிழ்ச்சியான நாள், முக்கியமான நாளும் கூட. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அவதாரத்தினுடைய சிறப்பை உலகெங்கும் எடுத்துச் சென்றவர் சுவாமி விவேகானந்தர். நமக்கு எல்லாம் தெரியும். ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. இது எல்லாருக்கும் தெரிந்த பிரணாம மந்திரம். இதை இயற்றியவர் சுவாமி விவேகானந்தர். அதாவது ஒரு தெய்வீக பேரு உணர்வு நிலையிலே அவர் இருந்த பொழுது குருதேவரை பக்தருடைய இல்லத்திலே பிரதிஷ்டை செய்கிறார். அந்த சமயத்திலே அவருடைய திருவாயிலிருந்து வெளிப்பட்ட மந்திரம் இது. ஸ்தாபகாய தர்மஸ்ய ஸ்தாபகாய, தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர், சர்வ தர்மங்களின் சொரூபமாக இருந்தவர், அவதாரங்களிலெல்லாம் சிறந்தவர், உயர்ந்தவர். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை வணங்குகிறேன் என்று தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். நாம் சொல்கிறோம் தர்மம் சனாதன தர்மம் என்று சொல்கிறோம். அது நித்தியமானது. அது எப்பொழுது தோன்றியது யாருக்கும் தெரியாது. தோற்றம் அது கிடையாது என்றால் அது கழிவும் கிடையாது, என்றென்றைக்கு இருக்கக்கூடியது. ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட வந்தார் என்று ஏன் சுவாமி விவேகானந்தர் கூறினார்? தர்மம் தான் இருக்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் வருவதற்கு முன்ன அது எப்பொழுது தோன்றியதுன்னு தெரியாது, என்றென்றைக்கும் அந்த தர்மம் இருக்கிறது. என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் திரும்ப அதை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு கேள்வி எழலாம். அதற்கு தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் அதற்கான விளக்கத்தை தான் அங்கே போய் பேசினார். பார்த்து அமெரிக்காவிலே சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற சர்வமத மகா சபையிலே அவர் உரையாற்றினா நமக்கு தெரியும். 2 நிமிஷம் தான் உரையாற்றினார். 2 நிமிஷம்தான். எப்படி தொடங்கினார்? அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொன்னார். சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாரும் கேட்டாங்க. நோ ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷனும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன உடனே அப்படி ஒரு அந்த இடத்திலே அப்படி ஒரு பெரிய ஒரு ஆரவாரம், கைத்தட்டல், தங்களுடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே கூடியிருந்த 6000 மக்கள் எழுந்து 2 நிமிஷம் கை தட்டினார்களாம். சுவாமி விவேகானந்தர் அதெல்லாம் அடங்கின பிறகுதான் தன்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறார். இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணரை தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வந்ததற்கான ஒரு அடையாளம். தர்மம் என்பது இருக்கு. ஸ்ரீராமகிருஷ்ணர் வருவதற்கு முன்னாடி இருந்தது, ஆனால் வெளிப்படாமல் இருந்தது. அது நீரு குத்த நெருப்பு மாதிரி இருந்தது. எங்கே இருக்கு அந்த தர்மம் என்பது எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்கு. திரும்ப 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 சுவாமி விவேகானந்தர் சொன்னார், குருதேவன் சொன்னார். இதுதான் வேதாந்தம்.
எல்லாருடைய எல்லா ஜீவன்களிலும் எல்லா உயிர்களிலும் தெய்வீகம் குடிகொண்டு இருக்கிறது. ஆனால் அது மறைந்து இருக்கிறது, மூடி இருக்கிறது. அதை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் சமயத்தின் நோக்கம். ஸ்ரீராமகிருஷ்ணன் தோன்றுவதற்கு முன்னாடி சாஸ்திரங்கள் இருக்கவில்லையா? இருந்தது. சாஸ்திரங்களை எடுத்து கூறுபவர்கள் இல்லையா? இருந்தார்கள். பண்டிதர்கள், எத்தனையோ பண்டிதர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் மக்களிடையே சமயத்திற்கான சமயத்தின் உண்மையான பயன் என்ன, சமயத்தை வாழ்க்கையில எந்த மாதிரி நாம் கடைபிடிக்க வேண்டும், இதெல்லாம் அறியாத நிலையிலே எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார். கோவில்கள் இருந்தன, புண்ணிய தலங்கள் இருந்தன, தீர்த்தங்கள் இருந்தன, எல்லாம் இருந்தது. இருந்தாலும் இந்த காலப்பகுதியில் பார்க்கிறோம், இந்த நாடு அப்படிப்பட்ட ஒரு அடிமை நாடாக, ஏழ்மை என்பது அறியாமை என்பது மூடி கிடந்தது. சமயம் என்பது ஏதோ ஒரு சில பண்டிதர்களுடைய கையிலே தத்துவங்களாக விளையாடி கொண்டிருந்தது. பூசாரிகளுடைய கையிலே அது ஏதோ சில சடங்குகளாக இருந்தது. சமயத்தினுடைய உண்மையான தாக்கத்தை அறியாதவர்களாக, பெறாதவர்களாக மக்களாக மிருகங்களை விட கேவலமான வாழ்ந்து வந்தார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றி என்ன பண்ணார் என்றால், அந்த தெய்வீக பேருணர்வை அப்படி வெளிப்படுத்தினார். பார்க்க 12 ஆண்டுகள் கடுமையான தவம். இந்த மாதிரி யாரும் இந்த அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு இறை தாகம் இந்த உலகம் கண்டதே இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்தின் ஏதோ ஒரு பிரிவிலே ஏதோ ஒரு சாதனையிலே அவர்கள் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டினார்கள் என்றால், குருதேவர் எல்லாவற்றையும் புகுந்து வந்துவிட்டார். இந்து சமயம் மட்டுமில்லை, இந்து சமயத்தின் பிரிவுகள் மட்டுமில்லை, மாற்று சமயங்கள் அப்படி ஒரு இறை தாகம் வரும். இறைவன் என்பவன் இந்து மதத்துக்கு மட்டும்தான் சொந்தம். மற்ற மதங்களும் இறைவனை வழிபடுகிறார்களே, அந்த இறைவன் எப்படி இருப்பார், அந்த இறைவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு தேடுதல், இந்த மாதிரியான ஒரு இறை தாகம் முதல் முறையாக இந்து சமய வரலாற்றில் பார்க்கிறோம் அவரிடம் வெளிப்பட்டது. 12 ஆண்டுகள் என்ன மாதிரியான தவம்! எப்ப வெயில், அது என்ன சூரியன் உதித்தானா, எப்ப மறைந்தான், என்ன வெயில் காலம், மழை காலம், ஒன்றும் தெரியும். உலகத்தையே மறந்து விட்டார் அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஒவ்வொருவராக அவருக்காகவே இறைவன் அனுப்பினார். ஒவ்வொருவராக தங்களுடைய சமய மார்க்கத்தின் வழியாக எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் காட்டும் பொழுது, அதெல்லாம் பார்த்த பொழுது நானும் அதை அந்த இறைவனை நான் காண வேண்டும், உணர வேண்டும். உடனே அதில் இறங்கி விடுவார். அவ்வளோதான், எல்லாவற்றையும் மறந்து விடுவார். 3 நாட்கள் தான், உடனே அந்த நிலைக்கு சென்று விடுவார், உயர்ந்த நிலை. இப்படி ஆன்மீகம் என்றிருந்தார் ஆழமான கடலிலே திரும்ப திரும்ப மூழ்கி கடல் நடிலே இருக்கக்கூடிய அந்த நல் முத்துக்களாகிய அந்த இறை அனுபவங்களை முழுவதுமாக தன்னுடையதாக்கிக் கொண்டார். நடமாடும் தெய்வமாக, நடமாடும் சமயமாக, உலகம் தழுவிய சமயமாக, அப்படித்தான் சொல்லணும். ஸ்ரீராமகிருஷ்ண சுவாமி விவேகானந்தர் இந்த குருநாதருடைய முக்கியமான செய்தி என்ன சொல்லுவார்? சமயம் சடங்குகளில் இல்லை, தத்துவங்களில் இல்லை, கட்டிடங்களில் இல்லை. சமயம் என்பது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் புதைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக உணர்வு. அந்த தெய்வீக உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் பொழுதுதான் உண்மையிலேயே சமயத்தை அறிந்தவனாக இருக்கிறார். அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீ மட்டுமல்ல இந்த உலகத்தையும் உயர்த்துகிறது.
ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் சேமித்த, தான் பெற்றெடுத்த அந்த ஆன்மீக இறை பேருணர்வை தேக்கி வைத்து தன்னுடைய சகதர்மினியான அன்னை சாரதா தேவி சோடசியாக வழிபட்டு அவளுக்கு அத்தனையும் அர்ப்பித்து விடுகிறார். பார்க்கிறோம். இது ஒரு சமய வரலாற்றிலே ஒரு அற்புதமான நிகழ்வு. இதுவரைக்கும் நடந்திராத ஒரு நிகழ்வு. தன்னுடைய சகதர்மினியை தேவியாக வழிபட்டதாக இதுவரைக்கும் வரலாற்றிலே நாம் பார்த்ததில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சாரதா தேவி அந்த மாதிரி வழிபட்டு அந்த வழிபாட்டில் 2 பேருமே உயர்ந்த பாவ நிலையில் இருந்தார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் நிறைவு பெற்ற நிலையிலே தன்னுடைய சாதனையின் பலன்களெல்லாம் அந்த திருவடிகளிலே அவர் சமர்ப்பித்து விடுகிறார். சமர்ப்பித்து சாரதா தேவியை உலகத்தின் தாய் நிலைக்கு உயர்த்தி விடுகிறார். பார்க்கிறோம். இந்நாளில் அன்னையாருடைய வாழ்க்கை நீங்கள்லாம் எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் எல்லாம் படித்தது தான். இந்த மாதிரியான தாய்மை பேருணர்வை வெளிப்படுத்தினார். சாதாரணவே சொல்லுவார், குருதேவர் எனக்கு இதுக்கு தான் அழைத்து வந்திருந்தார். குருதேவ் குருமராஜ் சொல்ற கேட்கிறார், பார்க்கிறார், அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, இன்னும் இவ்வளோ நேரம் என்னையும் விட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அம்மா கேட்குறார். இல்லை நீ செய்யணும். என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டிய நிறைய காரியம். இப்போ அம்மா சொல்ல, நான் ஒரு சாதாரண பெண் ஆச்சு, என்ன இல்லை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது இயல்பாக நடந்தது. அம்மா நான் செய்யணும்னு நினைக்கல, குருதேவ் தூண்டுகிறார். எப்படி அவர் மறைந்த பிறகு அதுவும் பார்க்க இன்னொரு வாழ்க்கையில் முக்கியமான பணி என்ன? வந்தவர்கள் கேட்டவர்களுக்கு எல்லாருக்கும் மந்திர தீட்சை அளித்தார். தகுதி இருக்க தகுதி இல்லையா, அவன் வந்து கேட்டா போதும். அன்னையார் கொஞ்சம் மறுத்து பார்ப்பார். அவன் அழுதுட்டா போதும், அவன் பார்த்தாலே தெரியுது அவனுக்கு அது தகுதி இல்லை என்று தெரியுது அம்மாவுக்கு. இல்லம்மா நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அவன் அழுது விட்டார். அவ்வளோதான், உடனே கொடுத்துடுவார். சில சமயங்கள் பார்க்கிறோம், எந்த சடங்கும் எந்த இதுவும் பார்க்க மாட்டார். உடனே அந்த இடத்திலே எல்லாரும் இருக்கும்போது ரகசியமாக காதலை சொல்லிவிடுவார். இப்படியெல்லாம் பல சில நிகழ்வுகள்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பதிவானவை. பதிவாகாத நிகழ்வுகள் எத்தனை இருக்கோ தெரியாது. அப்படி வந்தவர்களுக்கெல்லாம் அந்த பெரிய ஒரு காரியம், அவருடைய உள்ளத்திலே அந்த ஆன்மீக விளக்கை ஏற்றி வைத்தார்கள். அது முதல்ல அவர் தயாராக இருக்கவில்லை. குருதேவரை தோன்றி அவர் கனவிலே தோன்றி யோகானந்தர் குருதேவருடைய சீடர், அவன் வருவான், மந்திர தீட்சை நீ கொடுக்கணும், இந்த மந்திரத்தை கொடு. குருமார் பிள்ளையார் சொல்லி போடுறார். ஆரம்பிக்கிறார் அம்மா. அவள் எப்போ முக்காடிட்டு பார்க்க அவனுடைய பாடலில் கூட எப்பவும் அவர் நாணம் நாணம் என்ற போர்வையால் தன்னை மறுத்து கொண்டோம். குருதேவருடைய சீடர்கள், சன்னியாச சீடர் ஒருவரும் அம்மாவுடைய முகத்தையே பார்த்ததில்லை. சாரதானந்தர் கடைசியில் அம்மாவுடைய மறைவு அந்த சமயத்தில் தான் அம்மாவுடைய முகத்தை பார்த்தார், வாய்ப்பு கிடைத்தது. யாருமே அம்மாவுடைய முகத்தையே பார்த்திருக்கிறார். அந்த மாதிரி முகத்தை அவ்வளவு தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்த அந்த அன்னை, ஆனால் தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய கருணையை மறைக்கவில்லை. அது இந்த தாய்மை பேருணர்வு என்பது வெள்ளமாக பெருக்கெடுத்திருப்பார். குருதேவர் தர்மத்தை ஸ்தாபிக்க வந்தார். எப்படி அன்னையாருக்கு இந்த சக்தியெல்லாம் அளித்து இந்த தர்மம் சொன்னாங்க, கங்கை என்ற நதி என்று அது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போ அன்னையாரின் மூலமாக குருதேவர் செய்தார். அடுத்து பார்க்கிறோம் நரேந்திரனும் அவரால் அழைத்து அன்னையாரும் குருதேவரால் அழைத்து வந்தப்பட்டவர். குருதேவரை கை காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். இங்கே போங்க, அங்கே இருக்கிறாள், எனக்கு மனைவியாக வாய்க்க இருக்கவள் அங்கே இருக்கிற போங்க என்று அனுப்புகிறார். நமக்கெல்லாம் தெரியும். சுவாமி விவேகானந்தர் அவரால் அழைத்து வந்தப்பட்டார்.
அவரும் முதல்ல எனக்கு எப்போ தியானம் பண்ணணும், அவருடைய மனசெல்லாம் தியானம் தியானம் தியானம், சமாதியில் மூழ்கி இருக்க வேண்டும், அந்த இறை ஆனந்தத்தை சுவைக்க வேண்டும் எப்பொழுதும். ஒரு முறை சுவைத்து விட்டால் அது கஷ்டம். ஆக அப்படி அந்த ஆனந்தத்திலே மூழ்கி கிடந்தவர் குருதேவ எல்லாம் நிறுத்தி விட்டார். நீ தர்மத்தை ஸ்தாபனம் வந்த குருதேவர், அந்த பணியில் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது, அதை ஆற்ற வேண்டும். எவ்வளோ மறுத்தாலும் சுவாமி குருநாதர் சொல்கிறார், கண்டிப்பாக இதை நீ செய்தே திருவார். பார்க்கிறோம் சுவாமி விவேகானந்தர் குருதேவருடைய மறைவு பிறகு எப்படி கடுமையாக உழைத்தார். இந்த அமெரிக்கா நாம் என்ன நினைக்கிறோம், அமெரிக்காவில் போய் இருந்தார், அது சொர்க்க பூமி என்னெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டார். உணவுக்காகன்றதில்லை, இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதிலே அவர் எதிர்நோக்கிய கஷ்டங்கள் எவ்வளவு அவதூறு. மாற்று மதத்தினர் இவர் பிரபலமாவதை பார்த்து இவருடைய சிந்தனைகள்லாம் மக்களுடைய உள்ளத்திலே பெரிய வரவேற்பை பெறுவதை பார்த்து எங்க நம்முடைய சமயம் நசித்து விடுமோ என்ற பயத்திலே, பொறாமையிலே, நம்ம நாட்டை சேர்ந்த சில பேர் பொறாமையினார் அவர் மேல் என்னென்ன கட்டுக்கதைகள், அவருடைய ஒழுக்கத்தையே சந்தேகக்கூடிய வகையிலே எவ்வளவு கேவலமாகலாம் பேசுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் அவற்றை எல்லாம் எப்படி தாங்கிக் கொண்டார், என்ன மாதிரியான ஒரு இதயம், அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஓய்வு. இப்போ சமீபத்தில் விவேகானந்தர் கடிதங்கள் நம்முடைய அத்வைதாசிரமம் 4 வால்யூம் வெளியிட்டிருக்கிறார். பக்கம் பக்கமாக ஒரு நாளைக்கு 2-3 என்று கடிதங்கள். அது எப்படி ஒரு ஓய்வு இல்லாமல் ஒரே நாளில் 2-3, அதுவும் 2 லைன், சிலதெல்லாம் 20 பக்கம். அந்த காலத்தில் ஃபவுண்டன் பென் இருந்தால் மைக்கூடு அதை துவச்சி எழுதணும். ஒரு இடத்துல எழுதுகிறார், இப்போ நான் இதை எழுதி கொண்டு இருக்கும் பொழுது என் உடலின் எலும்பெல்லாம் வலித்து கொண்டிருக்கிறது. எவரி போன் இஸ் பெயினிங். அவருக்கு தூக்கம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த நரம்புகள் எல்லாம் முறுக்கி எனக்கு தூக்கமே இல்லை. அவர் சொல்றார், எங்கேயா இப்போ ஓய்வு எடுக்க வேண்டும், நல்லா ஒரு சமயம் ஏதாவது நல்லா தூங்கிட்டானா அதுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, இல்லை சந்தோஷம், நல்லா தூங்கினேன். அப்படி தூக்கத்தை இழந்தவராக அப்படி அவர் கடுமையாக உழைத்து அங்கு உட்கார்ந்து கொண்டு இங்கு இந்த ராமகிருஷ்ணா மிஷனை ஸ்தாபனம் பண்ண வேண்டும். அந்த பணியிலே தன்னுடன் இந்த சகோதர சீடர்கள் அவர்களெல்லாம் இணைய வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப அவர்களுக்கு எழுதுகிறார். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன். அவர்களுக்கெல்லாம் முதல்ல புரியல, அவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. என்னென்ன சொல்கிறார் குருதேவர். நாம் என்ன பார்த்தோம், எப்போ பார்த்தாலும் ஆடுவார் பாடுவார், இந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. என்ன இவர் இன்னும் நடத்த தொடங்குகிறார், சேவை செய்ய வேண்டும் என்கிறார். அவர்கள் ஒன்றும் முதல்ல புரியவே தயங்குகிறார்கள். கடுமையாக எழுதுகிறார், நீ வரலன்னா போ, நீ வரலன்னா நான் ஒருவனை செய்து கொள்கிறேன். குருதேவரை நீங்கள் அறிந்து கொண்டது தான், அதான் குருதேவரா? எப்படியெல்லாம் நீங்கள் கடிதங்கள்லாம் எடுத்து வாசிக்க வேண்டும். குருதேவரை முழுமையாக யார் அறிந்து கொள்ளவில்லை. இப்போ எனக்கு அவர் இந்த பணியை இட்டு இருக்கிறார். தெளிவாக அவர் உணர்ந்த நிலையிலே கன்னியாகுமரியில் அமர்ந்து தியானம் பண்ணார். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் போக நேரம் இல்லை. அப்படி அந்த அவதார பணி, அந்த சமய தர்மஸ்தாபனம் என்ற பணி. தர்மஸ்தாபனம் என்பது என்ன? தத்துவங்கள் அல்ல, திரும்ப சடங்குகள் அல்ல. அது என்ன?
அந்த உயர்ந்த தெய்வீக பேருணர்வு எப்படி வெளிப்பட்டது குருதேவரிடத்துல? எப்படிப்பட்ட ஆனந்தம், எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட வைராக்கியம், சத்திய நிஷ்டை, உலகமே கண்டிராத சத்திய நிஷ்டை. சும்மா வாயில சொல்லிட்டா போதும், இது சாப்பிடுவான் இல்லை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சத்திய நிஷ்டை, என்ன ஒரு துறவு! தொட முடியாது, உலகத்தை தொட்ட முள்ளு தைக்கிற மாதிரி. இதெல்லாம் நமக்கு நம்புவது கடினமாக இருக்கு. அந்த அளவிற்கு துறவு அவருடைய நாட்டின் நரம்புகளில் ரத்தத்தில் கலந்திருந்தது. தெய்வீகம் என்பது நித்தியம். அவர் எப்பொழுது சதா தெய்வீக உணர்வினை இருந்தார். அந்த தெய்வீக உணர்வை எப்பொழுது நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொள்கிறோமோ, எப்பொழுது நாம் அதனை வளர்த்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிகிறோமோ, அப்பதான் நாம் உண்மையிலேயே சமயத்தை தெரிந்து கொண்டவர்களாக, வாழ தெரிந்தவர்களாக இருக்கிறோம். அடிக்கடி சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவேன், இஸ் நாட் இன் தாட், நாட் இன் டாக்டரின்ஸ், நாட் இன் ரிச்சுவல். திரும்ப திரும்ப சொல்லிவிட்டார். சமயம் என்பதுன்னா அனுபவம் தான் சமயம். இது அவருடைய கூற்று அல்ல, இது நம்முடைய சனாதன தர்மத்தின் கூற்று. ஆனால் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தாத காரணத்தினால், அப்படிப்பட்டவர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த சமயம் சமுதாயம் அப்படிப்பட்ட அதோகதி ரொம்ப ஆழ இருண்ட நிலைக்கு சென்று விட்டிருந்தது. அந்த நிலையில குருதேவர் எப்படி அதை திரும்பவும் ஒளிபரச் செய்தார். இப்போ சுவாமி விவேகானந்தர் மூலமாக இது எல்லா இடங்களுக்கும் போய் சேர வேண்டும், எல்லா மக்களையும் சென்று அடைய வேண்டும். சமயத்தின் தெளிவான விளக்கம் எப்படி அடைய வேண்டும் என்ற முயற்சி, பாதை என்பது, இலக்கு என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இதை வழங்க வேண்டும். இது காலத்தின் தேவை, கட்டாயம். அது இந்திய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் தான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே, தயாரான நிலையிலே, பக்குவமான நிலையில் இருக்கிறார்கள். இந்த மண்ணினுடைய மகிமை அது. ஆகவே என்றைக்கு இந்தியா வாழுகிறதோ அப்போதான் உலகமும் வாழும். இந்தியா தான் உலகத்திற்கு உண்மையான அமைதியை, சகோதரத்துவத்தை கொடுக்க முடியும். இங்குதான் அப்படிப்பட்ட ஒரு பெருத்த உள்ளம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அரவணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உள்ளம். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், திரும்ப திரும்ப தந்த சகோதர சீடர்களுக்கு சொல்கிறார், எழுதுகிறார். அதெல்லாம் குருதேவர் உலகம் முழுமைக்கும் வந்தவர், எல்லா மக்களுக்காகவும் வந்தவர். நீ அவரை 4 சுவருக்குள், இந்த வங்காளத்திற்குள், இதுக்குள்ள நீ அடைத்து வைத்து விட்டால் அதோட கொடுமையான ஒரு செயல் இருக்க முடியாது, அதோட ஒரு தவறான காரியம் இருக்க முடியாது. குருதேவருடைய உலகம் தழுவிய அந்த பண்பாட்டை, அந்த கருத்தை குறைத்து விடக்கூடிய வகையிலே, அதை பாழ்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது உங்களிடத்திலே செயற்பாடு இருந்தால் உங்களிடமிருந்து நான் இப்பொழுது விலகி விடுகிறேன் என்கிறார். தன் கூட குருதேவரோடு பழகிய தன்னுடைய சகோதர சீடர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார். குருதேவருடைய அந்த உலகம் தழுவிய பண்பு, இந்த உலகம் தழுவிய அந்த உயர்ந்த சிந்தனை, பண்பாடு பாரத நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை திரும்பவும் நிலைநாட்ட வந்த குருதேவர். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் எப்படி குருதேவர் வழிபட்டு இன்றைக்கு குருதேவரை நமக்கு அழைத்து விட்டார். ஆனால் சுவாமி விவேகானந்தர் பயப்படுவார், எழுதுவார். சசிமாதாவுக்கு எழுதுகிறார், பாவம், எங்கே நீ குருதேவை இன்னொரு கடவுளாக்கி விட்டு அவருக்கு ஒரு தனி சமயம் ஆக்கிவிட போகிறார், பயப்படுறார். குரு எல்லா மக்களுக்காக, எல்லா சமயத்தவருக்காக, எல்லா நாட்டினருக்காக வந்தவர். அப்படிப்பட்ட கருத்தை, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆன்மீக
பரிமாணத்தை வழங்க வந்தவர். சமயங்கள் நடைப்பிணங்களாக இருக்கின்றன. விதத்தில் எழுதுகிறார் விவேகானந்தர். இன்றைக்கு சமயங்கள் நடைப்பிணங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு உலகத்திற்கு சமயத்தினுடைய விளக்கம், உண்மையான விளக்கம் என்பதை காட்டுவதற்காக வந்தவர் தான் ஸ்ரீராமகிருஷ்ணர். அந்த செய்தி பரவ வேண்டும் சொல்றார். இதுதான் நம்முடைய சாதனை, இதுதான் நம்முடைய பூஜை, இதுதான் நம்முடைய வழி, இதுதான் நம்முடைய இலக்கு. கடிதத்தை எழுத சகோதரர் எழுதுகிறார். அவருடைய செய்தியை பரப்புங்கள். செய்தி என்றால் அவருடைய கேரக்டர், அவருடைய குண நலனை பரப்புங்கள். எப்படி அவருடைய குணம், உண்மையிலே வேரூன்றிய குணம், துறவின் சின்னமாக இருந்தவர், ஆனந்தத்தின் சொரூபமாக இருந்தவர், தூய்மையின் வடிவமாக இருந்தவர். அப்படி நீங்கள் குருதரை கொடுக்க வேண்டும். குருதர் காலம் கடந்து விட்டது. 15 போட்டிருக்கீங்க. முக்கியமான செய்தி சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். அப்படி அவர் எழுதுறார். இதுதான் முக்கியமானது. செய்தி பரவ வேண்டும், செய்தி பரவ வேண்டும். இதுதான் நம்முடைய சாதனை, இதுதான் நம்முடைய பூஜை. ஆனா செய்தி வெறும் செய்தியா பரவ போதாது. உள் உணர்விலிருந்து பிறக்க வேண்டும். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்க வேண்டும், உங்களுக்கு அதுல ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். ஸ்ரீராம் சுவாமி விவேகானந்தர் சகோதரிகளே சகோதரர்களே என்று சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க. சுவாமி சொன்னது எவ்வளவு வித்தியாசம். அது அவருடைய ஆன்மீக உணர்வு என்பது அந்த வார்த்தைகளில் வெளிப்பட்டது. அந்த ஜீவன்களுடைய இதயத்தோடு கலந்தது. அந்த உள்ளங்களிலே இருந்த அந்த ஆன்மீக உணர்வை கட்டி எழுப்பியது. அந்த ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறது. சுவாமி விவேகானந்தர் இந்த செய்தி பரவல் யார் மூலமாக? ராமகிருஷ்ண சங்கத்தை தொடங்கினார். ராமகிருஷ்ண சங்கம் வேலூர் மடம் என்றும் சென்னை மடம் என்றும் இன்றைக்கு ராமகிருஷ்ண மடத்தை தாண்டினிலே பக்தர்கள் மூலமாக. ஆமா, பெருமை சொல்லல, அவங்க பாராட்டணும் சொல்ல. உண்மையா? ஏன் இப்படி உழைக்கிறீங்க? பைத்தியம். இந்த சுவாமி பேசுவார். பைத்தியம் தான் சொல்ல போறார். இங்க இருக்கவங்களாம் பைத்தியம் சொல்லுவார். ஏன் செய்றீங்க தெரியாது. அவர் ஆட்கொண்டு விட்டார், இயக்குகிறார். என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் பொட்டல் காடலாக இருந்தது. என்ன அற்புதம் இங்க! இன்னும் ஒவ்வொன்றா வெறும் பில்டிங்கா? பில்டிங் இல்லை, இந்த ஒரு கட்டிடமும் அந்த உயர்ந்த ஆன்மீகத்தின் சின்னங்களாக இருக்கின்றன. அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உழைப்பு எப்படி வந்தது? இதெல்லாம் இந்த கோயிலை கட்டும் பொழுது இந்த தெரு முனையில் 2 கிலோமீட்டர் தூரம் அந்த தெருமுனையில் தான் தண்ணி இருக்குமா. அங்கிருந்து லைனாக நின்றுட்டு குடம்படமாக தண்ணியை மாற்றி இதெல்லாம் பல பேர் தெரிஞ்சிருக்காரு. ஏன் செய்தார்கள்? பைத்தியங்கள். குருதேவர் பிடிச்ச பைத்தியம் இவங்களையும் பிடித்து விட்டது. குருதேவரோட மூலமாக அன்னையார், சாமிஜி இவர்களை இயக்கினார்கள், இயக்கி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் அவர்கள் தான் இயக்குகிறார்கள். இப்போ இது ஒரு பெரிய அவதார பணி, பெரிய அவதார பணி. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இது எப்படி கிராமங்களில் இப்போ கூட நான் பார்த்தேன். பஞ்சவட்டியிலே ஆச்சரியமா இருந்தது. யாரோ ஒரு அம்மையார் பார்த்தா, பட்டிக்காட்டு அம்மையார், தப்பு சொல்லக்கூடாது பார்வைக்கு, ஆனால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாருன்னு தான் சொல்லலாம். இதே கண்ணா மூடி அவர் பாட்டுக்கும் தியானம் ஜபம் செய்து கொண்டிருந்தார். என்ன ஒரு அற்புதம்! இதெல்லாம் நீ பெரிய டவுனில் பார்க்க முடியுமா? படித்தவர்களுக்கு பார்க்க முடியுமா? இன்றைக்கு கிராமமாக இது இந்த அவதார பணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பரவி கொண்டு வருகிறது, நடந்து கொண்டு வருகிறது. அப்படி 30 ஆண்டுகளாக இந்த இடம் எத்தனை தியானம், எத்தனை ஜபம், எத்தனை சத்சங்கம், எத்தனை விரதங்கள் நடைபெற்று இருக்கின்றன.
எத்தனை கல்வி பணி என்ன, மருத்துவ பணி என்ன சொல்லிட்டே போகலாம். நினைத்தா கட்டிடுவாங்க. இந்த மீட்டிங் வேணுமா நினைச்சா அவங்களுக்கு ஒரு விளையாட்டு உடனே கட்டிடுவாங்க. அப்படி அவர்கள் குருதேவருடைய வலிமையிலே அவர்கள் சர்வ வலிமை படைத்தவர்களாக சுலபமாக ஆரம்பத்திலே பட்ட கஷ்டம் இன்றைக்கு இந்த பலனை தந்து கொண்டிருக்கிறது. அவர்களை நான் வாழ்த்த மாட்டேன், நான் அவர்களை பாராட்ட மாட்டேன். பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் எனக்கு சக்தி இல்லை. அவர்கள் இறைவன் நல்ல ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுளையும் வழங்க வேண்டும் என்று மனமாற பிரார்த்திக்கிறேன். குருதேவர் அவர்கள் மூலமாக, உங்கள் மூலமாக, நம் மூலமாக தொடர்ந்து தன்னுடைய அவதார பணியை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். நாம் வெறும் கருவிகள் தான், நமக்கு தெரியல. நம்மை பிடித்து நான் நினச்சிக்க, நான் பண்ணிட்டேன், நான் பண்ணி பரவாயில்ல, நினச்சிக்க பரவாயில்ல. ஆனால் அவர் இதையெல்லாம் அவர் செய்து வருகிறார். நல்ல காரியங்கள் அமைதியாகத்தான் நிதானமாகத்தான் நடைபெறும். அப்படி இன்றைக்கு குருதேவருடைய அவதார பணியின் ஒரு முக்கிய அங்கமாக இந்த கோணம்பட்டி ஆசிரமம் அமை நான் நிற்கிறோம். நம் எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. இதை முன்னெடுத்து செல்வதற்காக சுவாமி தட்சிணானந்தி மகாராஜ் வந்திருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய தலைமையில் மேலும் பல நல்ல பணிகள் நடைபெறும். அவருக்கும் குருதேவர் நல்ல ஆய்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.